ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒவ்வொரு நாளும் நமது நாளை சுறுசுறுப்பாக துவங்க காலையில் இந்த 5 விஷயங்களை செய்தால் போதும். அந்த நாளே பயங்கர சுறுசுறுப்பாக மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. அது என்ன 5 விஷயங்கள் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். சிறிய மாற்றங்கள் நம் வாழ்விலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் தினசரி காலை எழுந்தவுடன் என்ன செய்தால் நமது நாளின் துவக்கம் நன்றாக அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம். தினசரி காலையில் நமது நாளை தொடங்கும் விதம் பொதுவாகவே ஒருவருடைய மனநிலை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அணுகுமுறை இல்லை என்றாலும் நமது காலை வழக்கத்தில் சில எளிதான நடைமுறைகளை சேர்த்து கொண்டால் நாள் முழுவதும் ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்த உதவும். காலையில் சீக்கிரம் எழுந்தாலும் கவனத்துடன் உடற்பயிற்சி செய்தாலும் அல்லது சத்தான காலை உணவை சாப்பிட்டாலும் இந்த சிறிய மாற்றங்கள் நமது வாழ்விலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் தினசரி காலை எழுந்தவுடன் என்ன செய்தால் நமது நாளின் துவக்கம் நன்றாக அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலாவது, காலையில் சீக்கிரம் எழும்ப வேண்டும். ஒருவருடைய நாளின் நல்ல தொடக்கம் என்பது ஒரு நல்ல இரவு தூக்கம் மற்றும் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பதன் மூலம் தொடங்குகிறது. ஒவ்வொரு இரவும் 7 முதல் 9 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். நமது உடல் அமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு நிலையான தூக்க அட்டவணை மிகவும் முக்கியம். எனவே அதிகாலையில் எழுந்திருக்க சரியான நேரத்தில் படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு செல்வதன் மூலமும் எழுந்திருப்பதன் மூலமும் தூக்கத்தின் தரத்தையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்தலாம். இரண்டாவதாக, காலை தியானம் அல்லது பிரேயர் ஆர் மெடிடேஷன். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். தினசரி காலையில் அமைதியையும் கவனத்தையும் வளர்ப்பதற்கான கவனமான அணுகுமுறையுடன் நாளை தொடங்க வேண்டும். நமது எண்ணங்களை தளர்த்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் சில நிமிடம் தியானம் செய்வது மிகவும் நல்லது. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை செய்யலாம். இந்த நுட்பங்கள் நம்மை மையப்படுத்தவும் தெளிவான மனதுடன் அந்த நாளை எதிர்கொள்ளவும் மிகவும் உதவும். அதே போல இயற்கையுடன் இணைந்திருப்பது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். மூணாவதாக, we have to take more fluid. நீரோட்டமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் நிலைகளுக்கு முறையான நீரேற்றம் மிகவும் அவசியம். நமது உடலை ரீஹைட்ரேட் செய்வதற்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்குவதற்கும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதன் மூலம் நமது காலை வேலைகளை தொடங்கலாம். வீக்கத்தை குறைக்கவும் எடையை திறம்பட குறைக்கவும் நச்சுத்தன்மையற்ற தண்ணீரை குடிக்கலாம். தண்ணீரை குடிப்பதை தவிர உணவில் தர்பூசணி, வெள்ளரிக்காய் மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற அதிக நீர்ச்சத்து கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது நமது உடலில் நீரேற்ற அளவை பராமரிக்க உதவும். நாலாவதாக, ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிட வேண்டும். நாள் முழுவதும் நாம் தொடர்ச்சியான ஆற்றலை பெற நமது உடலுக்கு ஊட்டமளிக்க ஆரோக்கியமான காலை உணவு மிகவும் முக்கியம். நமது காலை உணவில் கார்போஹைட்ரேட், புரதம், புரோட்டீன் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அடங்கியிருக்க வேண்டும். நமது அன்றாட வேலைகளையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் மெலிந்த புரதங்கள், தட் இஸ் லீன் புரோட்டீன் மற்றும் பதப்படுத்தப்படாத உணவுகளை சாப்பிட வேண்டும். சர்க்கரை பானங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை ஆற்றல் செயலிழப்பு மற்றும் பிற உடல்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஐந்தாவதாக, உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். we have to do exercise. உடல் செயல்பாடு என்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு முக்கிய அங்கமாகும். நமது காலை வழக்கத்தில் உடற்பயிற்சியை சேர்ப்பது வேலை செய்யும் திறனை அதிகரிக்கவும் நமது மனநிலையை மேம்படுத்தி ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தவும் மிகவும் உதவும். தினசரி காலை எழுந்ததும் நாளை துவங்கும் முன்பு 20 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது சைக்கிளிங் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது நமது நாளை புத்துணர்ச்சியாக கழிப்பதற்கு மிகவும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இமீடியட்டா வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும்.
எதுவும் கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.